மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனி பெயர்ச்சி 2023 பற்றி பார்ப்போம். முதலில் சனி என்பவர் யார்? ஒரு புரிதல் உள்ளவர்களுக்கு 7.5 சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, அட்டம சனியோ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சனி பகவானும் கெடுதல்களை ஏற்படுத்தாது. சனி பகவான் ஒரு நீதிமான். கிரகங்களில் சிவனுக்கு கொடுக்கும் ஈஸ்வரன் பட்டத்தை பெற்று சனீஸ்வரன் என்று அழைக்கக்கூடியவர் சனி பகவான். இவரை கர்மகாரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் இந்த பெயர்ச்சியானது ஜோதிட ரீதியாக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நீதி செயல்பாடு பலன்கள் இருக்கும். அதன்படியாக இந்த சனி பகவான் நம் வினைகளுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தண்டனைகளையும் தரக்கூடிய கிரகமாக செயல்படுவதால் அவரின் கோல்சார அமைப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலேயே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை 5:20 மணிக்கு சனீஸ்வர பகவான் அவ்விட்டம் 2ஆம் பாதத்தில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதமாகிய கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்ப இந்த பெயர்ச்சி ஆவதால் இவர் காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடான கும்பத்தில் அமர்வதால் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி தரப்போகிறார் என்றால் அது மிகையாகாது. ஜோதிடத்தில் கர்மகாரகன், ஆயுள்காரகன் என குறிப்பிடப்படக்கூடிய சனி பகவான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நல்வினைகளையும் தீவினைகளுக்கும் ஏற்றார் போல நன்மைகளையும் தீமைகளையும் வழங்கக்கூடியவர் என்பதால் அவர் கர்மகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய கர்ம வினைகளுக்கு எதிரான சமமான எதிர்வினையை தரக்கூடியவர். சூரிய பகவான் அவர்களுக்கு 3 மகன்கள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவது மகனுடைய பெயர் மனு, 2வது மகனுடைய பெயர் யமதர்மன், 3வது மகனுடைய பெயராக சனி பகவான். அப்ப முதன் மகனாகிய மனு என்பவர் மனு தர்மத்தை எழுதியவர். யமதர்மன் மனு எழுதிய தர்மத்தின்படி நடக்காதவர்களை, அதற்கு எதிர்வினையாக செயல்படக்கூடியவர்களை தர்ம சாஸ்திரத்தின்படி அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடியவராக யமதர்மன் விளங்குகிறார். சனி பகவான் அவரவர் உயிரோடு இருக்கும் போதே அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை தரக்கூடியவர் சனி பகவான். இப்போ புரிஞ்சிருக்கும், கர்மகாரகன் மட்டுமல்ல, அவர் ஆயுள் காரகனும் கூட என்பதால் நீண்ட ஆயுள் ஒருவருக்கு கிடைக்க சனி அவருடைய ஜாதகத்தில் சிறப்பான இடத்தில் வலு பெற்று இருந்தால் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பார்கள். ஆம், திருடன் பல நாட்களாக சுதந்திரமாக மகிழ்ச்சியாக கழித்தாலும் சனியின் அந்த மோசமான காலத்தில் 7.5 சனி காலத்தில் அவன் அகப்பட்டு விடுவான் என்பார்கள். 7.5 சனி என்றவுடனே ஒரு மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். சுறுசுறுப்பாக இருப்பதற்கு சனி பகவான் அருள் வேண்டும். இல்லையெனில் அவர் மந்தமான செயல்களில் வேகம் இல்லாமலும் வெற்றி கிடைக்காமலும் இருப்பார்கள். அப்ப சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கோல்சார ரீதியாக நன்றாக இருந்தால் அந்த நபருக்கு பிறர் கடன் கொடுக்கும் நிலையிலும் உயர்ந்து இருப்பார்கள். அப்ப உலக புகழ்பெற்ற சனி பகவான் உடைய ஆலயங்கள் என்று பார்த்தோமானால் பாண்டிச்சேரி காரைக்கால் அருகே அமைந்துள்ள திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோவிலும், தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூரில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவானுமே
உலக புகழ்பெற்ற ஸ்தலங்களாக கருதப்படுகிறது. அந்த வகையிலேயே இந்த பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது. அப்படி பார்த்தோம்னா மிதுனம், கன்னி, துலாம், தனுசு இவர்கள் எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நன்மையும் தீமையும் இரண்டும் கலந்து கிடைக்கக்கூடிய ராசிகள் யார் என்று பார்த்தால் மேசராசி, ரிஷபராசி. அப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் பண்ணி தரிசனத்தின் மூலமாக அவருடைய ஆறுதலை பெறக்கூடிய ராசிகள் யார் யார் என்று பார்த்தோமேயானால் சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம். அப்போ இந்த ஒவ்வொரு ராசிகளையும் சனி பகவானுடைய நிலை என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அந்த வகையிலேயே 12 ராசிகளையும் மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் யோகக்காரர்களாக இருப்பதால் இந்த சனி பெயர்ச்சி அவர்களுக்கு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. ஒரு ஈக்குவல் டேஷனாக, ஒரு சரிவிகிதமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்ற ராசிகள், மற்ற ஏனைய 6 ராசிகள் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ஆகியவர்களுக்கு சனி, புதன், சுக்கிரன் யோகக்காரர்களாக அமைவதால் இவர்களுக்கு குரு பயிற்சியால் எந்த விதமான நன்மையும் தீமையும் கிடையாது. இப்போது ஆராய்ந்து பாருங்கள். 7.5 சனி, அஷ்டம சனி என்றவுடன் பதறுகிற சில ராசிக்காரர்கள் சனி 3, 6, 11 வரும்பொழுது ஏன் சாதனை படைப்பது இல்லை? அப்போ 8, 11, 12 ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்வதால் சுப மற்றும் அசுப பலன்கள் கலந்து கிடைக்கும். சரி, சனி பகவான் 3, 4, 7 ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது அசுப பலன்களுடன் நடக்கும். அப்போ இந்த ராசிக்காரர்கள் மற்ற யோகாதிபதிகளான புதன், சுக்கிரன் நிலையை பார்க்க வேண்டும். தவிர குருவின் பெயர்ச்சியால், செவ்வாயின் பெயர்ச்சியால் கண்டு யோக நேரத்தை தவறவிட வேண்டாம். மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீன ராசிக்காரர்களை பார்த்தோமேயானால் சனி பகவான் 3, 6, 11 சஞ்சாரம் செய்கையில் எத்தனை பேருக்கு சிறப்பான இருந்தது என்று பார்க்க வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி காலங்களில் குரு, செவ்வாய் கிரகங்களின் பலன்களை, சஞ்சாரத்தினுடைய தன்மைகளையும் பார்த்து அவர்களுக்கு ஏற்றாறு போல அந்த பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே யோகக்காரனாகிய பகை ராசியில் பலமிழந்து யோகம் தர இயலாதவராகி யோகமற்ற நிலையில் கஷ்ட காலத்தை தோற்றுவிக்கக்கூடிய கிரகங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஏற்றாறு போல மாற்றிக்கொண்டமையானால் எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகங்களே. ஆகையால் இந்த சனி பகவான் யோகக்காரர்களாக கொண்டவர்களையும் சனி, புதன், சுக்கிரன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் நல்ல காலமாகவும் நற்காலகமாகவும், சமம் நீசமானால் மிதமான காலமாகவும், பகை பேரின் கடின காலமாகவும் விளங்குகின்றது. எனவே அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே பலன்கள் மாறுபடும். அந்த வகையிலேயே பரிகாரங்கள் செய்யக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமேயானால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரங்கள் யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பரிகாரங்களுடைய இதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்திற்கு தற்சமயம் அஷ்டம சனி நடந்து கொண்டுள்ளது, சிம்மத்துக்கு கண்டச்சனி நடந்து கொண்டுள்ளது, விருச்சக ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டுள்ளது, மகரத்திற்கு பாதச்சனியும், கும்பத்திற்கு சென்ம சனியும், மீனத்திற்கு 7.5 சனி ஆரம்பமாகி உள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து சனி பகவானுடைய அருளை பெற்று சந்தோஷமாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். மற்ற ராசியினர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா மேசம் லாபச்சனி, ரிஷபம் தொழில் சனி, மீனம் பாக்கியச்சனி, கன்னி ரோகச்சனி, துலாம் பஞ்சம சனி, தனுசு சகாய சனி இவர்கள் எல்லாருமே
அந்தந்த ஊருக்கு அருகாமையில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கு உள்ள கால பைரவரை வழிபாடு செய்வதும் அங்கு உள்ள சனி பகவானை சுற்றி வருவதும் நன்மையை ஏற்படுத்தும் என்று சொல்லிக்கொண்டு இந்த 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும், எவ்வாறு இருக்கும், அவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையெல்லாம் மேற்கொண்டு பார்ப்போம். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இயலக்கூடிய ஜோதிட சந்தேகங்களை 99 76 83 60 64 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் நேரடியாகவும் அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொண்டு அனைவருக்குமே இந்த குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.